வணக்கங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி கல்கத்தா ஃபுல் காலிஃப்ளவர் பாயில் பண்ணுறதுங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு காட்டுறேன். காலிஃப்ளவர் ஒன்றுங்க, சின்னதாக தான் வேணும், ரொம்ப பெருசெல்லாம் பண்ண முடியாது. சின்னது, இது விட சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல தான். அதை வந்து தண்ணியில் சுடு தண்ணி காய வச்சுக்கிறேங்க. கொதிக்குது. இந்த தண்ணியில் இப்படி போட்டுறோணுங்க. இப்படி போட்டுட்டோன்னா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் இதெல்லாம் வறுத்துறோணுங்க எண்ணெயில் போட்டு. வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், தேங்காய் ஒரு 5-6 பல்லுங்க. அப்புறம் இது கொத்தமல்லி பொடி, மல்லித்தூள், சட் மசாலா மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனுங்க, ஒரு 5 மிளகா, சீரகம் ஒரு தேக்கரண்டிங்க, இது ஒரு டீஸ்பூனுங்க, சோம்பு ஒரு டீஸ்பூன், பட்டை ஒரு 2-3, கிராம்பு ஒரு 4-5, ஏலக்காய் 2, அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க, அப்புறம் இந்த கருவேப்பிலை, இது எல்லாம் போட்டு வறுத்துறோம். இஞ்சி பூண்டு மட்டும் வறுக்கிறது இல்லை, அப்புறம் மற்றதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் கடைசியாக போட்டுடலாம். வெங்காயம், சீரகம் இதெல்லாம் வறுத்துறோம். தக்காளி வணக்கும் போது செய்முறையில் நான் காட்டுறேன். தக்காளி அப்போ தான் போடணும் கடைசி. இப்போ இது வந்து பாருங்க, இது வந்து நல்ல சுடுதண்ணியில் போட்டுட்டுமா அது நல்லா ஏதாவது பூச்சி இருந்தாலும் வந்துருங்க. இது கல்கட்டாவில் போனப்போ ஒருத்தர் செஞ்சா இருந்தாங்க, அதை பார்த்துட்டு நல்ல பாயில் ஆயிருதுங்க. அவங்க கொடுத்தது பாரு, பூச்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா காலிஃப்ளவர் தான். இப்படி நல்லா சுடுதண்ணி கொதிக்க வச்சு இதில் போட்டிருக்கிறேன். நல்லா மசாலெல்லாம் வறுத்துடலாங்க. அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. சரி, அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னே செஞ்சுதுங்க. சரி, இப்போ வந்து ஒரு மார்க்கெட் போனப்போ ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். சரி, செஞ்சு பார்க்கலாம், நம்ம போடலாம் அப்படின்ட்டு. கருகுனா டேஸ்டே மாறிடுங்க. வெந்துருச்சுதுங்க. அந்த அம்மா செஞ்சு கொடுத்தது அந்த ஃபுல் காலிஃப்ளவரும் நல்லா ஸ்பூன் வச்சு இப்படி அமுத்துனா அப்படியே நல்லா போச்சுங்க. நல்லா வேக வச்சுட்டாங்க. அது எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல, ஆனால் அப்படி இது மட்டும் ரெசிபி மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். வந்து அப்போல்லாம் செஞ்ச கொஞ்ச நாளாகவே செஞ்சல. இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சு வரது. சரி, அது செஞ்சு காட்டலாமா அப்படின்ட்டு செய்யறேன். ஒரு 4-5 மிளகா வேணும், சீரகம் ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும், சோம்பு அப்படிதான், மல்லி மட்டும் 2 டேபிள் ஸ்பூன். தக்காளி தேங்காயெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. அப்படிதான், அது வணக்கி விடும்போது, மசால் வணக்கி விடும்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், தக்காளியும் அப்போ போட்டுக்கலாம். இப்போ வந்து இது மட்டும் வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம், சீரகம், சோம்பு எல்லாம்.
கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும். கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது தான். மல்லி வேணால் அந்த மசாலெல்லாம் போட்டு வேகும்போது மல்லி கடைசியாக போட்டுக்கலாம். மல்லித்தழை இப்போ வேண்டியதில்லை. மல்லித்தழை இது மட்டும் வணக்கி எடுத்துக்கலாம். மல்லித்தூள் போட்டு வணக்கிட்டா போதுங்க. எப்போவுமே அப்படிதான். முதலே மல்லித்தூள் போட்டோம்னா கருகிடும். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்புறம் அந்த செய்முறை காட்டுறேன் உங்களுக்கு. செலவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு செய்முறை மசாலா அரைச்சிட்டு உங்களுக்கு செய்முறை காட்டுறேன். செஞ்சிடலாங்க ரெசிபி. காலிஃப்ளவர் ரெசிபிங்க செஞ்சு பார்த்துடலாம். ரொம்ப நாள் ஆச்சு நானே செஞ்சு. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். செக்கிநாட்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் செய்யலாம். நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி 2 பக்கம் இதெல்லாம் திருப்பி நல்லா பண்ணி வச்சுருக்குதுங்க. பாருங்கள், சுடுதண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நல்லா சுடுதண்ணியில் 2 பக்கம் திருப்பி போட்டோம்னா அது நல்லா தெரியும். பூச்சியெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. பூச்சியெல்லாம் இல்லை. நல்லா பூவாக வாங்கினா பூச்சி இருக்காதுங்க. கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது நல்லா காய வச்சு போட்டுங்க. நல்லா இருக்கு. கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா 2 டைம் போட்டு காலிஃப்ளவர் வேகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா கிரேவி மாதிரி ஆயிடும். ஃபுல் காலிஃப்ளவரும் பாயில் ஆயிடும். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். எடுத்துருங்க. ஏன்னா நல்லா சுடுதண்ணியில் கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் காலிஃப்ளவரை. தக்காளி ஒன்று போட்டுடலாங்க. பெருசாலாம் வேண்டாம். கொஞ்சம் புளிக்கும். கொஞ்சம் சின்னதா சின்ன பழம் போதும்.
டைம் கிடச்சிரும். சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் குருமா மாதிரி. தேவையான அளவு போட்டுடலாங்க. சரியா இருக்கும். கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு அப்போ காலிஃப்ளவரை போட்டு அப்படியே மூடி வச்சிடணுங்க. அப்புறம் ஒரு டைம் 2 டைம் திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். வேணாலும் இதை செஞ்சு பாருங்க, பார்க்கலாம். நல்லா இருக்கும். நான் ஒரு டைம் அங்கே போய் சாப்பிட்டு அந்த வரைக்கும் ஒரு டைம் 2 டைம் செஞ்சேன். ஆனால் இப்போ இந்த கேப்பில் செய்யலை. ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு. காலிஃப்ளவரு நல்லா சுடுதண்ணியில் போட்டு பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படியே வச்சிடலாங்க. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு அப்படியே அதுலேயே வேகணுங்க, சிம்பிளையே. அப்படியே வேகணுங்க. 1/4 மணி நேரம் 15 நிமிஷம் இருந்தால் வச்சு. ஆகட்டுங்க, வேகட்டும் நல்லா. இப்படி திருப்பும் போது 2 கரண்டி வேணாலும் எடுத்துக்கோங்க. சிந்தாது, உங்களுக்கு சிரமம் இல்லாத இருக்கும். அப்படியே ஃபுல்லாக வேகட்டுங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அவங்க செஞ்சு கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால் சரின்ட்டு செய்யறேன். வேகட்டும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் ஆச்சுங்க. இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா இந்த பூல் எல்லாம் நல்லா மசாலா பிடிச்சிடும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நல்லா ஃபுல்லாக வெந்துடும். சிம்பிளையே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பூ செஞ்சு கொடுத்தாங்க. 4 பேர் போயிருந்த 4 பேருக்கு தனித்தனியா ஒவ்வொரு பூ கொடுத்தாங்க. கொஞ்சம் சின்னதா இருக்குது. மசாலையே அப்படியே போட்டு இப்படி நமக்கு அப்படியே போகுதுங்க. அவ்வளோ நல்லா வேக வச்சு கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறமா காட்டுறேன். பாருங்க, ரெடி ஆயிருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சு பாருங்க. குழம்பு கிரேவியும் இருக்கும். இதுவும் நல்லா இருக்குது பாருங்க. எவ்வளவு நல்லா உடையிற மாதிரி இருக்கு.
மசாலாலாம் இப்படி மேலே ஊற்றி நல்லா காலிஃப்ளவர் வெந்துருச்சு. அப்படி அப்படியே ஒவ்வொரு பீஸாக பிச்சுக்கலாம். கிரேவியும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வேணும். ஆனால் சமையலில் எனக்கு சமையல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இப்படி செய்யறேன். உடப்பட்டாலாம் செய்யணும். ரெடி ஆயிடுச்சுங்க. மசால் கொதிச்ச பிறகு ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், இப்படி வச்சா போகுது பாருங்க, அப்படியே பழமாட்ட போகுது. அப்படியே எடுத்துடலாங்க. வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஃபுல் பாயில். ரெடி ஆயிடுச்சுங்க. கல்கத்தா காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக பாயில் பண்ணது. அப்படியே மேலே வந்து மல்லித்தலை அப்படியே தூவிக்கிறேன். அப்படியே ஸ்பூனில் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லோரும் ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாங்க.